சினிமா ஆரம்பிக்கிறதுக்குன்னு டேனா கெல்லி பல்பசை டியூப்ல இருந்து பல்பசையை பிழிஞ்சு எடுக்க முயற்சி பண்றாரு. டியூப்ல ஒண்ணுமில்லை. சரி, டியூபை வெட்டி ஒரு சின்ன கத்தியால உள்ளே இருக்கிற பல்பசையை எல்லாம் சுரண்டி எடுக்கிறாரு. அருவெருப்புன்னு ஒண்ணுமில்லாம பழைய டென்டல் பிளாஸையும் மறுபடியும் யூஸ் பண்றாரு. என்ன கஞ்சத்தனம் பாருங்க. அமைதியான காலை சூழ்நிலை. டோஸ்டர் சத்தம் கேட்டு உடைஞ்சு போச்சு. டோஸ்டர்ல எரிஞ்சு போச்சு டோஸ்ட். எரிஞ்ச டோஸ்ட் சாப்பிட்டுட்டு புது டோஸ்டர் வாங்க காரை ஓட்டுறாரு. டேனா ஆஸ்டினுக்கு ஒரு கஞ்சன். செயின்ட் மேரி டொனேஷன் சென்டர்ல பழைய டோஸ்டர் தேடி கிடக்கிறாரு. மேனேஜர் கிட்ட பிடிஞ்சு கிடக்கிறாரு. ஷோரூம்ல வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற பழக்கம் இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க. டோஸ்டரை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வித்துடுங்கன்னு கெஞ்சிடுறாரு. ஆனா மேனேஜர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, போன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் ரெசிப்ட் கேட்க வர்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேனா பழைய டோஸ்டர் கிடைச்சிருச்சு. $7 இருந்து $9 வாங்கிட்டாரு பேரம் பார்த்து. சரி, டானா ஒரு பழைய டோஸ்டர் வாங்கி கார்க்குள்ள போறப்போ ஒருத்தர் அவரோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அவர்தான் போ சில்வர். கல்லூரியில பயாலஜி கிளாஸ்ல ஒருத்தர். டானா எக்ஸாம்ல கிள்ளி எழுதினதுன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. போ புது சட்டை போட்டு சூப்பரா இருக்காரு. ஆனா டானா பழைய டி ஷர்ட்ல கிழிஞ்சு போயிருக்காரு. ஆஸ்டின் ட்ரிப் பத்தி கேக்குறாரு. அப்புறம் பிளாஷ்பேக். டானா அவர் மனைவிய விவாகரத்து பண்றாங்க லாயர் அலுவலகத்துல. மனைவி லாயர் டானா கிட்ட விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ண சொல்றாங்க. சாமான்கள்ல பாதி கொடுக்க சொல்றாங்க. கலிபோர்னியால சண்டை போட யோசிக்காதீங்க, அங்க பெண்களுக்கு சாதகமா இருக்கு. வீடு, மெர்சிடிஸ் பென்ஸ் 2 சிவாவா நாய்களையும் வேணும்னு சொல்றாங்க. அப்ப டானா லாயர் சொல்றாங்க, மனைவி திருமணமான முதல் மாதத்திலேயே $1,00,000 கிரெடிட் கார்டுல செலவு பண்ணிருக்காங்க. டானாக்கு அலமோன கொடுக்க முடியல. மெடிக்கல் ஸ்கூல் லோன் கொஞ்சம் கூட கட்டல. அதனால வீடு, மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் வித்தாகணும். டானாவோட வக்கீல் நீ சம்மதிக்காட்டா விவாகரத்து ரொம்ப செலவாச்சு போகும்னு மிரட்டுறாரு. டானா களைச்சு போய் பேப்பர்ல சைன் பண்றாரு. பிளாஷ்பேக் முடியுது. போகிட்ட டானா பொய் சொல்றாரு. லாஸ் ஏஞ்சல்ஸை விட்டு போகணும்னு மட்டும்தான் நினைச்சேன்னு. கொஞ்சம் பேச்சுல போக்கர் விளையாட்டுக்கு வர சொல்றாரு. டானா சரின்னு சொல்றாரு. போக்கர்ல ஹண்டர் மைனஸ் போக்கடையா ஃப்ரண்ட் மைனஸ் சந்திக்கிறாரு. உண்மையான காசு இல்லாம சந்தோஷமா விளையாடுறாங்க. ஹண்டர் டானாவுக்கு கஞ்சத்தனம் இருக்குன்னு ஆச்சரியப்படுறாரு. பீட்சாவுக்கு கூட வாங்கி தர சொல்றாரு. அடுத்த நாள் நகரம் சுத்தி ஓடுறாங்க. ஹண்டர் வேகமா ஓடுறாரு. டானாவும் போவும் வந்தே வந்து சாத்திடுறாங்க. ஹண்டர் கிண்டல் பண்றாரு, பழசா ஆயிட்டீங்கன்னு. அப்போ 2 அழகு பொண்ணுங்க ஜாக்கிங் வராங்க. ஹண்டர் உடனே ஃபிளர்ட் பண்றாரு. பொண்ணுகளோட ஹண்டர் ஓட்டி போறாரு. டானாவும் போவும் பொண்ணுங்க பத்தி பேசுறாங்க. இருவரும் விவாகரத்து ஆனவங்க. போ டானாவுக்கு சும்மா ரிலேஷன்ஷிப் வைக்க சொல்றாரு. டாக்டர்னா அழகு பொண்ணுங்க நிறைய இருக்கிற ஆஸ்டினுக்கு எளிதுன்னு சொல்றாரு. அடேங்கப்பா, அந்த மாலையிலேயே டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேனா அவரோட அபார்ட்மெண்ட்ல போக்கர் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தப்போ போ கால் பண்ணான். போ டேனாவை கிளப்பிற்கு கூட்டிட்டு போக சம்மதிக்க வைச்சிட்டான். டேனா குடிக்க மாட்டானேனா காரை ஓட்டி அவங்க 2 பேரையும் டவுன் கொண்டு போனான். அந்த பிரபலமான 36 கிளப்புக்கு போறோம்னு சொன்னான். அங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கூடுவாங்கன்னு சொன்னான். கிளப்பிற்கு போன உடனே டேனா கார் பார்க்கிங் பணம் கொடுக்க மறுத்து சில டாலர் சேமிக்கணும்னு கிளப்பிலிருந்து கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்தினான். அங்க ஹண்டர்னு ஒருத்தன் அவங்க ஃபேஷன் சென்ஸை பத்தி கிண்டல் பண்ணான். அவன் ஜெனடிக்ஸ் பத்தி பெருமையா பேசிட்டு அவன் டேட் கூட டான்ஸ் பண்ண போயிட்டான். கொஞ்ச நேரத்துல 2 அழகான பொண்ணுங்க பார்ல வந்தாங்க. போ அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தான். ஆனா ட்ரிங்க்ஸ் வாங்கிய உடனேயே அந்த பொண்ணுங்க போயிட்டாங்க. போ அதை பத்தி சும்மா விட்டுட்டான். ஆனா டேனா அந்த பொண்ணுங்க அவன் காசை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான். போ சரின்னு விட்டுட்டு நிறைய முயற்சி பண்ணணும்னு சொன்னான். டேனா கிட்ட காசு பத்தி எப்பவும் யோசிக்காம உன் லைஃப்ல என்ஜாய் பண்ணுன்னு சொன்னான். அடுத்த நாள் போ டேனா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான். காஃபிக்கு கூட்டிட்டு போய் அப்புறம் பீச் போகலாம்னு சொன்னான். பார்த்தியா, படகுல சாகசமா பயணிச்சாங்க. போ டானாவை கிண்டல் பண்றான். வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோன்னு. அப்புறம் என்ன நடந்ததுன்னா படகுல இருந்து தள்ளி விட்டாங்க. இருவரும் தண்ணியில விழுந்தாங்க. டானாவுக்குள்ள ஒரு கடுமையான மனசு இருக்குன்னு போக்கு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் டானாவுக்கு டேட் அமைச்சு கொடுக்கறதுல போ லீல ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஹண்டர் அதை காலி பண்றான். அவன் செக்ஸ் லைஃப் பத்தி பெருமையா சொல்றான். 52 வாரத்துல 50 பொண்ணுங்க கிட்ட போறதுன்னு சவால் விடுறான். அவன் கிட்ட இருந்த பொண்ணு 46வது பொண்ணுன்னு சொல்றான். அப்போ ஒரு அழகான பொண்ண சூரிய நிலாவுல படுத்திருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஹண்டர் அவளை 47வது பொண்ணா மாத்த போறேன்னு சொல்றான். ஆனா டானா அவ ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்றான். புத்தகம் படிச்சிட்டு இருக்காளேன்னு சரி பந்தயம் வைப்போம். ஹண்டர் அந்த பொண்ணகிட்ட போக முடியலன்னா $200 கொடுத்து 2 வாரம் சர்வீஸ் பண்றேன்னு சொல்றான். முடிச்சுன்னா டானா தோத்துடுவான். அடேங்கப்பா,
அவனுக்கு $200 கொடுத்து 2 வாரம் அவன் வேலைக்காரனா இருக்கணும். ஆமா, இது ஒரு பந்தயம். வேகமா அவன் எக்ஸ் காதலியை கூப்பிட்டு இந்த பந்தயத்துல இறங்கிட்டான். இது ஏமாற்று வேலைன்னு சொல்லிட்டு. ஆனா ஹண்டர் கவலைப்படல. ஏன்னா அவனுக்கு தெரியும் டானா ஒரு டேட் கூட போக மாட்டாங்க. கிஸ் பண்ணறதுனா சும்மா கனவு. அவமானத்தை அதிகமாக்க ஹண்டர் போய் அவங்க நம்பரை வாங்கிட்டான். அடுத்த இரவு டானா போவை கூப்பிட்டு ஹண்டரை ஜெயிக்கணும்னு சொல்றான். அப்படியே அந்த நாளே டேட்டிங் சைட்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்றான். 30 பொம்பளைங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது ஒரு ரிப்ளை கூட இல்ல. சரி, இப்போ என்ன பண்றது? அவன் அபார்ட்மெண்ட்ல போய் ஹெல்ப் பண்றான். ஒரு லுக் போட்டாச்சு. டேட்டிங் ப்ரொஃபைலை முழுசா மாத்த சொல்றான். ஹாலிடே போட்டோ, சிரிப்பு, சம்பளம், வருஷத்துக்கு $1,00,000 டாக்டர்னு எல்லாம் போடுன்னு சொல்றான். சரி, நாளைக்கு போட்டோ ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில டானா போட்டோ ஷூட். சட்டை எடுத்துட்டு பார்க் போறாங்க. நாய்களோட போட்டோ எடுக்கலாம்னு போஸ் சொல்றான். அடப்போங்கடா, பொம்பளைங்கன்னா நாய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான பொண்ணு அவங்க நாய்க்குட்டியோட சூப்பரான போட்டோ எடுக்க உதவி பண்றாங்க. காஃபி ஷாப்ல வெக்கேஷன்ல இருக்கிற மாதிரி நடிச்சு ஒரு அந்நியர்கிட்ட போட்டோ எடுக்க சொல்றாங்க. அப்புறம் போஸ் வீட்டுக்கு போறாங்க. டேனாவோட டேட்டிங் ப்ரொஃபைல்ல புது போட்டோ போடுறாங்க. டேனா டாக்டர்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறான். அவனுக்கு பொண்ணோட லுக்ல அவ்வளவு கவலை இல்லை. ஆனா அவங்க சம்பாதிக்கிற பணம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எய்ட்ல பில்ல பாதியா போடணும்னு டேனா நினைக்கிறான். போஸ் சம்மதிக்கிறான். ஆனா டேனா எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சுக்கணும்னு சொல்றான். ஆண்கள் எப்போதும் முதல் டேட்டில் செலவு செய்ய வேண்டும் என்று போஸ் சொன்னான். அதனால்தான் படுக்கை அறைக்கு செல்ல வாய்ப்பு அதிகம். ஆனா டேனாவுக்கு ட்ரோ செட்டில்மெண்ட்ல சிரமம் இருக்கு. அவனுக்கு சம்பாதிக்கிற அளவுக்குத்தான் பொண்ணும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். சண்டை போடாம வீட்டை விட்டு போறான். போறப்ப சீஃப்ல பார்த்த அந்த பொண்ணை பார்க்கிறான். ஸ்டெஃபானின்னு பெயர். போஸ் கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா. டேனா அவள் கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஆனா டேர் பண்றதில்லை. இரவு நேரத்துல டேனா ரொம்ப கவலைப்படறான். ஸ்டெஃபானியோட பேச முடியலனா அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு நல்ல முதல் பார்வையில அவளை ஈர்க்க ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட மாதிரி அவனுக்கு தோணுச்சு. மனசுல கஷ்டமா இருந்து சோர்ந்து போய் சோஃபாவில உட்கார்ந்து உறங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டானாவை கால் பண்ணி அவனும் ஹண்டரும் போக்கர் விளையாட வரேன்னு சொன்னான். அந்த வாரம் முன்னாடி போக்கர் பத்தி ஒரு புஸ்தகத்தை படிச்சிருந்த டானா இந்த தடவை ஜெயிக்கலாம்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். ஹண்டர் கிட்ட மறுபடியும் தோற்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லா சிப்ஸையும் போட்டுட்டான். ஆனா ஹண்டர் அனுபவம் வாய்ந்த பிளேயர். டானா என்ன கார்டு வச்சிருக்கான்னு சட்டென்னு கண்டுபிடிச்சிட்டான். டானா கார்டு காட்டினதும் ஹண்டர் சொன்னது சரியா போச்சு. டானா மறுபடியும் தோற்றுட்டான். அந்த தோல்வியால ஹண்டர் டானாவை டாய்லெட் சுத்தம் பண்ண வச்சான். ஷர்ட் ரன் பண்ண வச்சான். சும்மா ஒரு அடிமைய மாதிரி. அது மட்டும் இல்லாம தன் லவ் லைஃப் பத்தி பெருமையா சொல்லி ஸ்டெஃபானியோட சேர்ந்து க்ளோ இன் த டார்க் காண்டாம் யூஸ் பண்ண போறேன்னு கேலி பண்ணான். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். டானா சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். ஹண்டரை கொஞ்சிட்டே. அப்புறம் ஒரு நல்ல நியூஸ். அடுத்த நாள் அவனுக்கு சில மேட்ச் கிடைச்சது. அவருடைய புது டேட்டிங் ப்ரொஃபைல்ல அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் பண்றாரு. சொல்றாரு பொண்ணுகளை உடனே டேட்ல அழைக்க சொல்லி. கொஞ்சம் தயங்கினாலும் டேனா சம்மதிச்சுடுறாரு. 3 டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா டேனாவுக்கு அவருடைய அசிங்கம் இன்னும் சரியாகல. கடுமையான ஹேண்ட்ஷேக்கோட டேட்ல சந்திக்கிறாரு. பேசுறதுலயே கஷ்டப்படுறாரு. எந்த டேட்லயும் கிஸ் கிடைக்கல. ஹண்டரிடம் பந்தயம் தோற்று போயிடுமோன்னு கவலைப்பட்டு டேனா கடைசி டேட் உட்கார்ந்து சின்ன சின்ன குறிப்பு கொடுக்கறாரு. கடைசி டேட் வந்தாச்சு. நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அவருடைய பயணப்படங்களை பாராட்டறா. சொன்ன மாதிரி போட்டோ ஃபேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கும் பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்குமா. டேனா எங்க எல்லாம் பயணம் போயிருக்கீங்கன்னு கேக்குது. பயணம் பத்தி பொய் சொல்றாரு. பாரிஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்றாரு. பொய் சொல்றதுல சங்கடமா இருக்கு. டாய்லெட் போறாரு. பின்னாடி வந்து சமாளிக்க சொல்றாரு. நம்பிக்கையா பொய் சொல்ல சொல்றாரு. கடைசியா கிஸ் பண்ண சொல்றாரு. டேனா துணிச்சலா கிஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு போக போறப்போ கிஸ் பண்ணிடுறாரு. முத்தம். ஆனா அவனுக்கு அந்த தயக்கம் அதிகமாச்சு. அவன் அவளோட தலைக்கு பின்னாடி முத்தம் கொடுத்தான். பொண்ணு போனதும் வந்துட்டான். டேனாவோட தயக்கத்தையும் முயற்சி இல்லாமையையும் பார்த்து கடுப்பாயிருந்தான். டேனா தனியா போயிட்டான். அடுத்து வீட்டுல ஹண்டர் வர என்கிட்ட காத்திருந்தான். ஸ்டெஃபானி டேட் இல்லையா அந்த ராத்திரி. டெகிலா குடிச்சு ஜெங்கா விளையாடிட்டு இருந்தாங்க. ஹண்டருக்கு தெரியாம டேனா ஸ்டெஃபானியோட பேசணும்னு நேரம் தாமதப்படுத்த முயற்சி பண்றான். கடைசி டெகிலா ஷாட்டுக்கு அப்புறம் ஹண்டர் சொல்றான், டேனாவுக்கு பணத்தையும் வேலைகளின் லிஸ்டையும் ரெடி பண்ணனு. அவன் சேவகனா போறதுனால போவுக்கு போன் வந்தது. அவன் கீழே பார்த்தான். ஹண்டரும் போவும் ஷாக்கப் பார்த்தாங்க. டேனாவும் ஸ்டெஃபானியும் புல் சைடுல காதல் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹண்டருக்கு ஸ்டெஃபானி எப்படி டேனாவை தேர்ந்தெடுத்தாள்னு புரியல. சில நொடிகள் பின்னுக்கு போகட்டும், நேரம் குறைஞ்சிடுச்சு.
டேனா ஒரு தைரியமான முடிவு எடுத்தான். ஸ்டெஃபானி கதவை தட்டினான். அவன் அவளோட வீட்டுக்காரன் நண்பன்னு சொன்னான். அப்புறம் ஹண்டரும் அவனும் பண்ணின பந்தயத்தை பத்தி சொன்னான். ஹண்டர்,